ஹாய் காய்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம சேனல் பேர் ரைட் போகலாமா. இப்போது அதுக்கான 2வது வீடியோ இது. அண்டு நம்மளோட நியூ கேமராமேன் பார்த்தீங்கன்னா நம்ம மாதவன் ப்ரோ தான். ஹாய் ப்ரோ. ஹாய். அவர் தான் நம்ம நியூ கேமராமேன். அண்டு ஒருத்தர் இருக்கார், நம்மளோட பெரியவர். ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை கூட்டிக்கிட்டு இப்போ நம்ம வந்து மகாபலிபுரம் போக போகிறோம். அங்கே ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் இருக்கா இல்லையா, அவருக்கு நிறைய விஷயம் தெரியும் மகாபலிபுரத்தில். ஓகேங்களா, அவரை வச்சு சில விஷயம் பேசி அங்கே சில ஃபன்னெல்லாம் இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு போய் பார்க்குறேன், சரிங்களா. அவரை பிக்கப் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் பேலன்ஸு. ஓகே. ஹாய் காய்ஸ், ஒரு இல்லையா அன்பண்ண வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்ப்போம், சரிங்களா. அன்பனே, அன்பனே. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றேன்னு கிளம்ப மாட்டே. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏங்க, நான் உன்னை எப்பங்க கிளம்ப சொன்னேன்? எனக்கு சூடு என்ன சொல்லிட்டு இருந்தேன். தூங்கிட்டியா? சட்டை பண்ணா என்ன? ஐயா, வீடியோ எடுத்துட்டாயா? தண்ணியா? சட்டை போடுறா. நம்ம வந்து வாக்கு குத்தாச்சு போறோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த 1000 நான் கேட்கல. 1000 நான் போயிட்டு வரேன். அன்பனா வந்து இப்படிதான் இருக்காரு. டேய், நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க. அவரோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க, இதான் அவரோட காஸ்டியூம். நல்லா இருக்கா? பாத்துக்கோங்க, அன்பனா காஸ்டியூம் இதான். அன்பனே, ஒரு இல்லையா அண்ணன் சில போராட்டத்துக்கு அப்புறம் சில விஷயத்துக்கு அப்புறம் அவரை கூட்டிட்டு போய் கிளம்பியாச்சு. தூங்க மாட்டானுங்க, பாடாப்படுத்துறானுங்க. ஓகே காய்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ எங்க போறோம்னா மகாபலிபுரம் நோக்கி போயிட்டு இருக்கோம். தப்பா சொல்ல மகாபலிபுரம் போறோம். தப்பா சொல்ல மகாபலிபுரம் போறோம். அது மாமல்லபுரம். மாமல்லபுரம் போறோம். ஓகேங்களா, சரி ஓகே விடுங்க. ஓகே ஓகே சரிங்களா. மாமல்லபுரம் என்கிற பண்றேங்க நான் சொல்லு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? மாமல்லபுரம் என்கிற மகாபலிபுரம், சரிங்களா. அங்கதான் போயிடும். போற வழியில சின்ன சின்ன இடம் ஏதாச்சும் இருக்கும், இருந்து அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு போறோம். கிளம்பலாமா? ஓகே, வெல்கம் டு சேனல் பேர் என்ன? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ரைடு போலாமா? ரைடு போலாமா சேனல். கிளம்பலாமா? கேமராமேன் சும்மா நின்னுட்டு இருக்காரு. சும்மா தான் நிக்கிறாங்க. போன் என்கிட்ட கொடுத்து அவர் சும்மா நின்னுட்டு இருக்காரு. நீங்களே எடுத்துக்கன்னு சொல்லிடுறாரு. ஏங்க நீங்களே எடுங்க, நான் சும்மா நிக்கிறேங்கிறாரு. பாருங்க தலையை சிவரதும் கேமரா. அவர வீடியோக்கு நாங்க வர போறோமா அவர் வர போறாரான்னு தெரியல. ரீச் ஆயிட்டு உங்களுக்கு மேலும் மேலும் பேசுவோம். ஆமா, ஓகே. நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டா வந்தனால வெறும் கோயில் இருக்க இடத்த மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லாம இப்போ வந்தாச்சு, கோயிலுக்குள்ள போக போறோம். இப்போ என்ன விஷயங்கள்னா, இந்த இடம், அதாவது இந்த இடம் வந்து பல்லவ மன்னன் ஆட்சி செஞ்ச இடமா இருந்திருக்கு. பல்லவ மன்னன் ஆட்சி செஞ்ச இடமா இருக்கு. மனுஷனுங்க முதலாம் நரசிம்மவர்மன் அவங்க தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்க ஆட்சி செய்யும் போது இந்த இடம் வந்து என்னவா இருந்ததுன்னா வந்து துறைமுகமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் நரசிம்மவர்மன் அவங்க வந்த காலகட்டம் போய் அவங்க சிற்பக்கலைகள் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் இங்க கோயில் கொண்டு வந்து இது கட்டிடக்கலை கொண்டான ஒரு சிற்பக்கலை இடமா மாத்திருக்காங்க. அதிகமா பேசாம உள்ள பெண்ணா இருக்குன்னு பாப்போம். அவர் அப்படிதான் அதிகமா பேசுவார் படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு போறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சேம் ஃபீலிங்ஸ். நெக்ஸ்ட் டைம் மட்டும் இங்க வருவோமான்னு தெரியல. சரி, பரவாயில்ல. நம்ம கண்டிப்பா இன்னொரு தடவை வருவோம். வரும்போது சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் இடத்தையும் காமிக்கிறேன். இப்ப நம்ம அந்த கோயிலை முடிச்சதுக்கு அப்புறம் கோயிலை முடிச்சுட்டு பீச்சுக்கு போயிட்டு அங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க எங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பிளேஸுக்கு போயிட்டு நாங்கள் விசிட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்கு ஏது எது இருக்கோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். அவருக்கு தெரிஞ்சது எதுவுமே இல்லை, அவருக்கு நிறைய தெரியும். ஓகேங்களா, நீங்க வீடியோலேயே தெரிஞ்சுருப்பீங்க அவர் எவ்வளோ பேசுவாருன்னு. ஸோ மேலும் மேலும் பேசுவோம். பல்லவன் ஆட்சி செஞ்ச இடம், கடற்கரை கோயில், 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்ட கோயில். இது 700 இருந்து 728 வருஷம் அந்த கோயில் கட்டினதாக சொல்லப்படுது.
சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஒரு கோயில் கட்டி நான் சொல்லியிருக்கேன். அப்படிதான் யுனெஸ்கோங்கிற நிறுவனம் பாரம்பரிய சின்னமா சொல்லியிருக்காங்க. பாரம்பரிய சின்னமா குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்த. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலா தான் இருந்துச்சு. இதோட சிற்பக்கலைகள், கட்டடக்கலை அதெல்லாம் பார்த்துட்டு 1984 நினைக்கிறேன், அந்த டைம்ல யுனெஸ்கோங்கிற நிறுவனம் இதை வந்து பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. இப்போ நந்தி சிலைகள் நிறைய இருக்கு, சுற்றி நிறைய நந்தி சிலை இருக்கு, நிறைய சிலைகள் உடஞ்சிருக்கு, சிதலமடைஞ்ச சிலைகள் நிறைய இருக்கு. இதை பத்தி இன்னும் ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல நிறைய எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சுனை இருந்த இடம்னு நினைக்கிறேன். கிணறு மாதிரி இருக்கு, சிற்பக்கலைகள் ரொம்ப அழகா இருக்குல்ல. குட்டி கிணறு மாதிரி இருக்கு. நான் உள்ள இறங்கக்கூடாதோ? உள்ள இறங்கினா ஏன்னா ஏதாவது சொல்லுவாங்க உள்ள இறங்கினா நம்ம ஆல்ரெடி வந்து சில இடம் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? நந்தி சிலைகள்லாம் நந்தியோட வாயெல்லாம் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், நிறையா ரொம்ப பழமையான கோயில் சிவன் இருக்கிற இடம் நந்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க சிவன் எங்க இருக்காது? நந்தி நிறைய சிவன் இருக்காங்களே, அந்த சிவன் கோயில் தான் இது. ஆப்போசிட்டா நந்தி இருக்கும், அதையும் சம்பந்தம் சுற்றி வச்சிருக்காங்க. நம்ம கீழே செலுத்தி உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே. எங்க லைட் எரியல, அங்க லைட் போடல போல. நான் வரேன்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களோ? ஆமா, நீ வரேன்னு சொல்லி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மூடிட்டாங்க போல. என்ன நடக்குது இப்போ? நம்ம தான் நடந்து இருக்கோமோ? தேவையில்லாத கண்டென்ட். சரி, ஓகே, வாங்க உள்ள போகலாமா? கோயில் உள்ள போவோமா? வாங்க உள்ள போகலாம். உள்ள வந்தாச்சு, உள்ள போகலாம். வந்தாச்சு. இப்போ கோயிலோட உட்புற சுற்றுக்குள்ள வந்தாச்சு. உட்புற சுற்றுல எங்க பாருங்களேன், சிலை, இந்த சிலைகள்லாம் ஒரு தத்துவத்துல ஒரு அமைப்புல அமைச்சிருக்காங்க. இது சொல்லுப்பா. 28 வருஷமா இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். 28 வருஷம் ஆயிடுச்சு பண்றதுக்கு. இது சில இடத்துல உடஞ்சிருக்கு, சில இடத்துல உடையாம இருக்கு. ஆக்சுவலி சோழர்கள் கட்டினது அந்த தஞ்சாவூர்ல சம்திங் சொன்னாங்கல்ல, கோயில், பெரிய கோயில், அது அத்தனை வருஷமாவே ஏன் உடையாமலே இருக்கு. இது என்னன்னா கடலோரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அடிக்கடி ஆட்சி மாற்றம் இங்க நடந்துச்சு. ஒரு ஆட்சி மாற்றத்துல ஒவ்வொரு திசையில நடக்கும் பொழுது வேற மன்னர்கள் ஆட்சி செய்யறாங்கல்ல, அப்ப படையெடுத்து வரும்போது இந்த மாதிரி போர்கள் அப்ப உடையிறது அந்த மாதிரி இருக்கலாம். அதனால உடைஞ்சிருக்கலாம். இல்ல இயற்கை சீற்றம்லாம் அதிகமா இருக்கு இல்லையா, கடல் பக்கத்துல அந்த மாதிரி வர வரதாக உடஞ்சிச்சோன்னு உப்பு தண்ணி வர அதான் சோத்துல உப்பு போட்டு தின்னு இந்த கேள்வி கேட்க மாட்டேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து ஒரு இடத்துல அதோட கோயிலோட ஹிஸ்டரி போட்டுருக்காங்க. அது என்னன்னு நாம் படிக்கலாம் வாங்களே. ஓகே, கடற்கரை கோயிலின் வடக்கு புறத்தரையில் உள்ள கல்வெட்டு 1ஆம் ராஜராஜன் காலம் போ 1011 ஆட்சி ஆண்டு 26 போ. ஆனா பொது ஆண்டுன்னு சொல்லுவாங்க. போ வாங்குறத பொது ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படிதான் குறிப்பிட்டிருக்காங்க. முன்னாடி வந்து கிமுன்னு வச்சிருப்பாங்க. இப்ப போ ஆண்டு மாத்திருக்காங்க போல. மொழி எழுத்து வந்து தமிழ். கல்வெட்டு செய்தி கல்வெட்டு ராஜராஜனின் மெய்கேற்றுடன் துவங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தனியா பாக்குறேன். குரங்கு என்னடா சொன்ன? படிச்சுக்கிட்டீங்க, படி பாப்போம். தமிழ் படி. தமிழ் இப்ப நான் படிக்கிறேன். இப்ப தமிழ் படிச்சு சொல்லணும். சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தமிழ் ஏங்க, இப்ப நீ தமிழ் படிக்கிற என்ன பேசிச்சு கோயிலுக்கு வரணும் பார்த்தேன். படிச்சாதான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. சரி, வேற எப்படி தெரிஞ்சுப்ப? எதை பார்த்து தெரிஞ்சுப்ப? ஒரு பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சிலைய பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த சிலைய பார்த்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. சிங்கம் மாதிரி இருக்கு, அதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நிறைய சாப்பிட்டு படுத்துருச்சு போல, அதனால தப்பா வந்துருக்கு. ஓகே, ஏங்க அப்படி படுத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஆமா, சஸ்திரிக சிம்ம பல்லவ ஈஸ்வரர் கோயில் அல்லது ஜலசனையர் கோயில்
கடல்ல இருக்குது நண்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு மண்ணியோ இப்போ 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 இதுக்கு இல்லையா சார் ஓகே, இப்போ நம்ம கோயிலை பார்த்து முடிச்சாச்சு. சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்தாச்சு. உள்ள நிறைய எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா வாலிபுரம் பீச், கடற்கரை தானே பீச்சுனா? ஆமா, கடைவுல போறோம். கடைவுல போகும்போது ஏதாச்சும் நமக்கு கடையில பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கடைக்குள்ள போய் பொருள் வாங்குவோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பீச் வரைக்கும் போகலாம். என்னன்னா போட்டோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்கு, ஆனா வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அதை நான் சொல்லி ஆகணும். போட்டோ நீங்க எடுத்துக்கலாம், நியாயம் எனக்கு தெரியல. போட்டோ எடுக்கலாம், போட்டோ யார் வேணாலும் எடுத்துக்கலாம். வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது ஓகே தான், ஏன்னா உள்ள சாமி இருக்காருன்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் சாமி இருக்காருல செருப்பு போட்டு போறாங்க, அதை நம்ம கேட்க முடியாது. ஓகே, பிரச்சனை இல்லை, போகலாம் வாங்க, ஸ்ட்ரெயிட்டா போகலாம். ஒரு கடையாக பார்த்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது செஞ்சு பேசிப்போம். இங்க நிறைய வந்து இந்த உரல் எல்லாம் கல்லுல செஞ்சு வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த சங்குல எழுதுற எழுத்துக்கள்லாம் இருக்கு. ஓகே, ஆமா, இந்த மாதிரி சின்ன சின்ன இது தேடிக்கிறேன். சரி, வரும்போது நம்ம பார்த்துப்போம். நீங்க பேசுங்க. நான் பேசக்கூடாது. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க நாட்டுக்கு என்ன? பூமர் அங்கிள். எஸ், கம் ஆன் அங்கிள். பூமர் அங்கிளா? ரோல் மாப்பா விளையாடணுமா?